देहो नाहं जीवो नाहं प्रत्यगभिन्न ब्रह्मैवाहं देहो नाहं जीवो नाहं प्रत्यगभिन्न ब्रह्मैवाहं परमात्माहं परिपूर्णोऽहम् आनन्दोऽहं ब्रह्मैवाहं परमात्माहं परिपूर्णोऽहम् आनन्दोऽहं ब्रह्मैवाहं देहो नाहं जीवो नाहं प्रत्यगभिन्न ब्रह्मैवाहं परमात्माहं परिपूर्णोऽहम् आनन्दोऽहं ब्रह्मैवाहम् आनन्दोऽहं ब्रह्मैवाहम् आनन्दोऽहं ब्रह्मैवाहम् सदाशिव ब्रह्मेन्द्रुनि की जय. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பஜனாமிர்த சாகரம் பாகம் 34 யதாமதி யதாசக்தி பிரம்மேந்திரனுடைய உயர்ந்ததான கீர்த்தனா ரத்னங்கள், அவருடைய சரித்திர லீலாமயமான சரித்திரத்தின் அனுபவங்கள் இவற்றை அனுபவித்து வருகின்றோம். தத்வாரா அனைவரும் உயர்ந்த குருபக்த ரத்னர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சமர்ப்பிக்கின்றோம். பஜனாமிர்த சாகரம் என்கின்ற தலைப்பே பகவன்னாம பப்ளிகேஷன்ஸ் அவர்களின் வாயிலாக வெளியிடப்பட்ட 4 பகுதிகளை கொண்ட கிட்டத்தட்ட 3000 பாடல்களினால் இறைவனுக்கு உயர்ந்த சம்பிரதாய தொகுப்புகளை வழங்கியுள்ளோம். இதிலே குருத்ரய தியானங்கள் ஆன உடனே தட்சிணாமூர்த்தி, ஆதிசங்கர, ராமானுஜ, மத்வாச்சாரிய, நாரத, தத்தாத்திரேய, புரந்தர தியானங்கள், கிருஷ்ண சைத்தன்ய, மீரா, ராகவேந்திர, சதாசிவ, பிரம்மேந்திர தியானங்கள், அதன் பின்னர் தியாகராஜ, ஞானேஸ்வர, சமர்த்த, ராமதாசாதி தியானங்கள், விஜயகோபால, யதீந்திரால் தியானங்கள், இதர குரு கீர்த்தனைகள், ஷிரடி பாபா, தபோவனம், ஞானானந்த சுவாமி, காஞ்சி பரமாச்சாரியால், புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாகவத தியானம், கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் தியானம், தமிழ் குரு கீர்த்தனைகள், இதன் பின்னர் ஹரிநாம பிரபாவம், ஹரநாம பிரபாவம் என்ற பெரிய 2 பகுதிகள், அதன் பின்னர் ஜெயதேவ அஷ்டபதியிலிருந்து ஆரம்பித்து சம்பிரதாயங்கள், ஒவ்வொரு தியான கீர்த்தனைகளும் 100 கீர்த்தனைகளை கொண்டதாக உயர்ந்ததான ஒரு தொகுப்பு. அதன் அடிப்படையிலே அதன் அடிச்சுவடை பின்பற்றி இந்த பஜனாமிர்த சாகரம் என்கின்ற தலைப்பிலே இதனை நாம் வெளியிட்டு அதை பின்பற்றி இந்த உபன்யாச தொடரானது கிருஷ்ணச்சரணத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. இது ஒரு என்சைக்ளோபீடியா என்று சொன்னால் மிகையல்ல. இதை அனைவரும் வாங்கி பயன்பெறுமாறு பிரார்த்தனை. முகேந்து சம்வர்தித பக்த சாகரஹ சக்ரார்ய உத்போதித சன்முகம்புஜஹ முகேந்து சம்வர்தித பக்த சாகரஹ சக்ரார்ய உத்போதித சன்முகம்புஜஹ சதம் மனசக்த சுகம் ஹம்சபிருத் பிபாதியஸ்தம் பிரணமாமி சித்தயே சதம் மனசக்த சுகம் ஹம்சபிருத் விபாதி யஸ்தம் பிரணமாமி சித்தயே. உலகணித்தவர்கள் எவரும் அவர்கள் துரியாஷமியே ஆனாலும் எந்த வர்ணாஷமி ஆனாலும் எவருடைய திவ்ய சரணாரவிந்தங்களை தரிசித்து விட்டால் சகல பாபங்களும் விலயம் ஆகி சதா ஆனந்த அனுபவ அலைகளை பெற்றவர்களாக இவ்வார்களோ அப்பேற்பட்ட சதாசிவ பிரம்மேந்திரருக்கு நமஸ்காரம். பக்தர்களுடைய கடல், அதை ஆனந்தப்படுத்துகின்றதான சந்திரோதயம், விகசித்த பக்தர்களை கண்டால் விகசிக்கும் மலரும் அன்றளர்ந்த தாமரை போன்ற திருமுகம், சாதுக்களுடைய மானச பொய்கையில் விளையாடும் ஹம்சம், அவ்வாறாக விளங்குகின்ற சதாசிவ பிரம்மேந்திரரை நாம பக்தி சித்திப்பதற்காக, கிருஷ்ண பக்தி ஸ்திரதரா லயிப்பதற்காக பிரார்த்திக்கின்றேன். கிருஷ்ணஸ்மரத்திலேயே அவருடைய மனசானது லயிக்கிறது. மதுர மதுரமேதத் மங்களம் மங்களானாம் சகல நிகமவல்லி சத்பலம் சித்ஸ்வரூபம் சக்ருதபி பரிகீதம் ஸ்ரத்தயா ஹேளயா
भृगुवरनरमात्रं तारयेत् कृष्णनाम घोषकुटीर पयोघृतचोरं गोकुल बृन्दावन सञ्चारं स्मरवारं वारं चेतः स्मरनन्दकुमारं चेतः स्मर வாரம் வாரம். மனமே அடிக்கடி இந்த கிருஷ்ணகுமாரன் கோபாலனை நினைச்சுட்டே இரு. இடைச்சேரி குடிசையில பாலையும் வெண்ணையும் நெய்லியும் மோளையும் களவாடிண்டு கோகுலத்தில் இருக்கிற அத்தனை கோபர்களுக்கும் கோபிகைகளுக்கும் சந்தோஷத்தை வாரி வழங்குகின்ற கன்னடத்திலே லயித்த மனமுடையவராக பரமஹம்சர்களுடைய மனமாகிய ஒரு கூட்டுக்குள்ளே அடைப்பட்ட கிளியாம் ஸ்ரீகிருஷ்ணன். அவன் பரம பலிஷ்டர்களான தேனுகாசுரன் பகாசுரன் இவர்களாம் க்ஷணமாத்திரேன சங்கல்ப மாத்திரேன அழித்தவர். பேர்பட்ட ஸ்ரீகிருஷ்ணனை சதா காலமும் ஸ்மரிச்சுட்டே இருப்பாயாகன்னு மனசுக்கு சம்போதனை பண்றார். घोषकुटीर पयोघृतचोरं घोषकुटीर पयोघृतचोरं घोषकुटीर पयोघृतचोरं गोकुल बृन्दावन सञ्चारं घोषकुटीर पयोघृतचोरं गोकुल बृन्दावन सञ्चारं स्मरवारं वारं चेतः स्मरनन्दकुमारं वेणुरवामृत कठोरं विश्वस्थितिलय हेतुविहारं वेणुरवामृतवानकठोरं विश्वस्थितिलय हेतुविहारं वेणुरवामृतवानकठोरं विश्वस्थितिलय हेतुविहारं परमहंसहृत् पञ्चरकेरं परमहंसहृत् पञ्चरकेरं परमहंसहृत् पञ्चरकेरं पटुतरधेनुकाबकसंहारं परमहंसहृत् पञ्चरकेरं पटुतरधेनुका
கிருஷ்ணனிடத்திலே தன் மதியை இழந்தவர்கள் நிலை எவ்வாறு எனில் கிருஷ்ணே ரதாஹ கிருஷ்ணமனுஸ்மரந்தி ராத்திரௌ ச கிருஷ்ணம் புனः உத்திதாயே ते भिन्नदेहाः प्रविशन्ति कृष्णं हविर्यथा मन्त्रहुतं हुताशनम् கிருஷ்ணே ரதாஹ கிருஷ்ணனிடத்தில் மனதை செலுத்தியவர்களான பக்த ரத்னங்கள் கிருஷ்ணம் அனுஸ்மரந்தி ஸ்ரீ கிருஷ்ணனையே ஸ்மரித்துக் கொண்டிருப்பார்கள். எப்பொழுது? ராத்திரௌச்ச கிருஷ்ணம் ராத்திரியிலும் புனः உத்திதாயே அல்லும் பகலும் அவன் நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தே பின்ன தேஹாஹ பிரவிசந்தி கிருஷ்ணம் ஹவிர்யதா மந்திரஹுதம் ஹுதாசனம். அக்னியில் ஒரு தேவதையை குறித்து கொடுக்கப்பட்ட ஆகுதியானது எப்படி அந்த பரதேவத்தையை அக்னியின் வாயிலாக ஸ்வீகரிக்கின்றதோ அதுபோல கிருஷ்ணனையே ஸ்மரித்தவர்கள், கிருஷ்ணன் பாலே மனதை செலுத்தியவர்கள் கிருஷ்ணனிடத்திலே சென்று அடைகிறார்கள் என்று சொல்றார். இந்த கிருஷ்ணநாதம்ங்கிற அந்த அமுது சதா காலமும் உன்னிடத்தில் உறைவதாகனு சம்போதனம் பண்றார். ப்ரூஹி முகுந்தேதி ரசனே ப்ரூஹி முகுந்தேதி கேசவ மாதவ கோவிந்தேதி கிருஷ்ணானந்த சதானந்தேதி ப்ரூஹி முகுந்தேதி ராதாரமண ஹரே ராமேதி ராஜீவாக்ஷ கணேஷாமேதி ப்ரூஹி முகுந்தேதி கருடகமன நந்தக ஹஸ்தேதி ಖಂಡಿತ ದಶಕಂದರಮಸ್ತೇತಿ ಬ್ರೂಹಿ ಮುಕುಂದೇತಿ ಅಕ್ರೂರ ಪ್ರಿಯ ಚಕ್ರಧರೇತಿ ಹಂಸ ನಿರಂಜನ ಕಂಸ ಹರೇತಿ ಬ್ರೂಹಿ ಮುಕುಂದೇತಿ ರಸನೆ ಬ್ರೂಹಿ ಮುಕುಂದೇತಿ ரசனே ப்ரூஹி முகுந்தேதி. நம்மளுடைய ராஜ்யத்தை கிழக்கு இந்திய கம்பெனி ஆண்டு கொண்டிருந்த காலம். அப்பொழுது உயர் பதவியில இருந்த வரி வசூல் பண்ற உரிமை பெற்ற ஒரு அதிகாரி ஒரு தடவை குற்றாலத்தில் அருவியில குடிக்கணும்ன்ற ஆசையோட வந்துட்டார். ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள நடந்து பரிசிரமம் தாங்கி எல்லாத்தையும் தாண்டி வந்து அங்க நின்னா குற்றாலேஸ்வருடைய திருவடியிலேருந்து பிரவகிக்கிற அந்த குற்றால தீர்த்தம் அவனை குளிர் வச்சிருத்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். இது எங்கேருந்து வருது அப்படின்னு பாக்குறதுக்காக பக்கத்துல இருக்கிற மறை மேல எல்லாம் பாறை மேலெல்லாம் ஏறி 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 ரொம்ப தூரம் போய் பார்த்தா ஒரு உயரமான பாறை மேல ஒரு அவதூதர் உடம்புல ஒண்ணுமே இல்லாம அவர் நிற்கிறார். அவர் முகத்துல ஒரு ஆச்சரியமான அற்புதமான பிரம்ம தேஜஸ் தெரிஞ்சுதான். ஆனாலும் வெளிநாட்டுக்காரன் ஆங்கிலேயன் இவன் இந்தியர்கள் எல்லாருமே நாகரிகமற்றவர்கள் காட்டு மிராண்டிகள் பைத்தியக்கார பசங்கன்னு நினைச்சுட்டான். உடனே அந்த இதே எண்ணத்தோட கிளம்பினான். ரொம்ப தூரம் வந்தா அங்கேருந்து கொஞ்ச தூரம் வந்திருப்பார். அதே நிர்வாண மனிதர் இவருடைய கோச் வண்டிக்கு முன்னாடி நிற்கிறார். பார்த்துட்டே இருக்கிறது அந்த மனிதர் ஒரு பெரிய புலியாக மாறி இவனை தாக்க வர்றார். அவன் தன்னுடைய துப்பாக்கினால் குறி வச்சு சுட்டாலும் அது அவனை ஒன்றும் பண்ணலையாம். இப்படி 2-3 இடத்துல வழின்னு மறிச்சு அவன் முன்னாடி வந்து நின்ன உடனே அவன் நினைச்சானா, ஓஹோ மகத்தான தெய்வீக சக்தியின் இருப்பிடமான ஒரு மகனியர் போல் இருக்குன்னு மனசால மன்னிப்பு கேட்டுண்டானா. அப்புறம் அவர் மறைஞ்சு போயிட்டாராம். இப்படி ஒரு லீலை. இது போல கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த ஒரு தளபதி ஒரு தடவை புதுக்கோட்டை பக்கம் காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்குன்னு வந்தான். அந்த இடத்துல ஒரு நிர்வாண சாமியார் கண்கள்ல ஒரு அபரிமிதமான தேஜஸ், முகத்துல ஒரு பொலிவு இப்படி இருக்கிறவர் கண்டு இவன் ஒரு பிச்சைக்காரன் போல் இருக்குன்னு நினைச்சுட்டு அவனை தாண்டி போயிட்டார். ஆனா என்னமோ அவர்கிட்ட ஒரு ஆக்ரோஷம். திரும்பி பார்த்தார். அவர் முகத்திலே வைத்த கண் மாக்காம இருந்தார். ஒரு குறிப்பிட்ட இடம் போய் ஒரு இடத்த தேடின்னு போறார். அங்க பார்த்தா அங்க ஒரு பாறையில அதே சுவாமிகள். இப்படி 2-3 அனுபவம் ஆயிடுத்து. ஓய் இவர் ஒரு மகனியர் போல் இருக்கு, தெய்வீக சக்தி பெற்ற ஒரு மகனியர்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு ஆங்கிலேய வழிப்படி வழிபாடு செய்தான். கண்ணை திறந்தார், சிரிச்சார். பார்த்துட்டே இருக்கிறதே மறைஞ்சிட்டாராம். இப்படி கர்ணபரம்பரையான பலவேறு லீலைகள் எல்லாம்
நமக்கு இவருடைய சரித்திரத்தில் கேட்க கிடைக்கின்றன. இதே போலதான் இத்தாலியர்கள் நம்ம நாட்டையும் ஆங்கிலேயருக்கு சகாயம் பண்ணதுக்கு வந்த இத்தாலியர்களை சேர்ந்த ஒரு தளபதி, அவனும் புதுக்கோட்டை பக்கத்து பிராந்தியத்தில் இதே மகனியரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கு, அமானுஷ்யமான சக்தி பெற்றவர், ஆனா அவர் தெய்வங்களையோ ஒரு விக்கிரகங்களையோ கோவில்களையோ நாடி போய் எதையும் பண்ணுவதாக தெரியவில்லை, ஒரு முஸ்லீமோ என்னமோ நினைச்சுட்டானா. இப்படி எல்லாம் பலவிதமான எண்ணங்களோட அவரையே பின்பற்றி போக சில இடங்கள்ல காட்சி, சில இடங்கள் கிடைக்கல. இவரும் தன்னுடைய நாட்டுக்கு போய் சதாசிவ பிரம்மேந்திராள் உடைய விஷயங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு புஸ்தகமா வெளியிட்டான். இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஆங்கிலேயனும் தன்னுடைய அனுபவங்களை ஆங்கிலத்தில் ஒரு புஸ்தகமா வெளியிட்டு சென்றிருக்கிறான்னு கர்ண பரம்பரையான செய்தி. பிரம்மேந்திராள் கரூர் பக்கம் நெரூர்ல வாசம் பண்ணிட்டு இருக்கா. சோமதேவருடைய கோவிலேயே சதா காலமும் பெல்வம் ஒரு தடியிலேயே தியான மக்னராக இருப்பார், இல்லை காவேரி தீரத்தில் இருப்பார். வனாந்தரமான ஜன நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல தியானத்தில் ரொம்ப நாள் இருப்பார். அப்படி ஒரு ஏகாந்தத்தில் இருக்கிற சமயத்தில் ஒரு தம்பதிகள், வயசான தம்பதிகள் வந்து நமஸ்காரம் பண்றா. சுவாமின்னு, நாங்கள் திருப்பதி போய் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம், தள்ளாமினால போக முடியல, ஆனால் போகாமே இருக்க முடியல, நான் என்ன பண்ணட்டோம்னு ரெண்டு பேரும் பிரம்மேந்திரால சேவிக்கிறா. அப்பொழுது சிரிச்சுண்டே செய்கையால வான ஐஷன் போறார். அங்க ஒரு புற்று, அந்த புற்றை விளக்கினா அந்த புற்றுக்குள்ள அழகா ஒரு பெருமாள், அவர் தான் தோன்றி பெருமாள் மலை மேல இருக்கிறார். ஸ்வயம் வியக்த கஷேத்திரங்கள்ல இதுவும் ஒண்ணும். பிரம்மேந்திராலே பூஜை செஞ்சு அவளுக்கு வழிகாட்டினார். பின்னாடி பிற்காலத்துல ஜனாகிருஷ்ண யந்திர எழுதி இந்த பெருமாள் நித்திய கல்யாண வெங்கடேஷ பெருமாள்னு நாமதேயமும் வச்சு புரட்டாசி மாசம் தோறும் இன்னைக்கும் அகோராத்திரம் படியேறி போய் உஷத் காலத்துல சுவாமியை சேவிக்கிற பாக்கியம் பெற்ற எல்லாரும் இன்னைக்கும் நாம பாக்குறோம். அப்படி பிரம்மேந்திராவுடைய சம்பந்தப்பட்ட இந்த கோவில். இப்படி இவர் நெரூர் பக்கம் சஞ்சாரம் பண்ணியிருந்த காலத்துல பிராரப்த கர்மா விதிவசாத்து அவருக்கு காலில் ஒரு சிரங்கு வந்தது. நாளாவட்டம் பெருசாய் பழுத்து அதுலயே புழுக்கள்லாம் வந்து தோண்டி சமப்படுத்தின்னு இருந்தது. ஆனா பிரம்மேந்திராளோ சிரிச்சுட்டே சகிச்சு இருந்தா. தேகோ நாகம் ஜீவோ நாகம்ன்ற ஒரு உயர்ந்த லட்சத்துல இருக்கக்கூடியவருக்கு சரீரத்தினால என்ன உபாதை? அங்க பக்கத்துல இருக்க குளத்துல நீராட போனார்னா ஒரு ஆலையில எடுத்துன்னு வந்து அதுல அத்தனை புழுவையும் உடம்புல நெளிகிற புழுவெல்லாம் எடுத்து அதுல வச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்து திருப்பி தன் சரீரத்திலே எடுத்து விட்டுப்பாளாம். அந்த அளவுக்கு க்ஷமாவானா இருந்தாராம். இது கர்ம விதி படி எனக்கு வாய்த்தது, அதனால நான் ஏத்துக்கிறேன்ற பாவனையோட சிரிச்சுட்டே போவாளாம். ஊர் மக்கள்லாம் இவர் போய் பைத்தியம்னு நினைச்சோன்னே எப்பேற்பட்ட மகனியர் என்பதை நாளாவட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சாலாம். இப்படியாக இருக்க இவருடைய ஏகாந்தத்துக்கு இன்னொரு ஜீவன் வந்து ஒட்டிண்டுதான் ஒரு மந்த புத்தியுடைய ஒரு பிரம்மச்சாரி. அவர் என்ன வேலை சொன்னாலும் ஓடி போய் செய்வான், ரொம்ப சந்தோஷத்தோடு செய்வான். ஒரு நாளைக்கு பங்குனி உத்தரவம் சேர்த்தி சேவை ரங்கநாயகியோட சேர்ந்து இருக்கிற அந்த அழகை பார்க்கணும்னு ஒரு தீவிரமான ஆசை. பிரம்மேந்திராள்கிட்ட பிரார்த்தனை பண்றான், பிரபு இன்னைக்கு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல சக்தியான ஒரு திவ்ய உற்சவம், திவ்ய தம்பதிகளுடைய சேர்க்கை, இதை பார்க்கணுமே, நான் இப்படி இங்க இருக்கேனே, என் மனசு பூரா அங்க இருக்குன்னு உடனே தன் கையால் அவன் கண்ணை மூடினார். அடுத்த க்ஷணம் ஸ்ரீரங்க கோவில்ல பெரிய பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு உற்சவர்கிட்ட வரார். சேர்த்தி சேவைய இந்த பிரம்மச்சாரியும் அவருமாக சேர்க்கிறார். அப்படி இருந்தவன் திருப்பி கண்ண மூடினார், பழைய இடத்துக்கு வந்துட்டார். அன்னிலேருந்து இந்த பிரம்மச்சாரிக்கு இவர்கிட்ட ரொம்ப உத்கிருஷ்டமான பக்தி ஏற்பட்டு பிற்காலத்தில் அவருடைய கிருபையினால ராஜசபையில புராணங்கள்லாம் பிரவச்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்ந்ததான ஞான பிராச்சுரியனாக மாறினான். பக்தி கிம் ந குருத்தே, குரு பக்தி எதையும் செய்யக்கூடியது. பிரம்மேந்திரால சுத்தி இப்போ ஒரு கூட்டம் இருக்கும், சதா அபிகத சத்பிஹின்ற மாதிரி ராமன் விஷயத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி பிரம்மேந்திரால சுத்தி பக்தர்களும் ஞானிகளும் தபஸ்விகளும் யோகிகளும் சித்தர்களும் சித்த புருஷர்களும் குருமார்களும் பீட்டாதிபதிகளும் சதா காலமும் அவர் முன்னாடி சூழ்ந்திருந்து அவர்கிட்ட ஞானானுபவம் பெறுவதற்கும் தங்களுடைய சம்சயங்களை போக்கிக் கொள்வதற்கும் வருவார். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு யோகீஸ்வரர் வந்தார். அவர் பிரம்மேந்திராள் முன்னாடி தனக்கு யோக மார்க்கத்தில் ஏற்பட்ட ஒரு சில சம்சயங்களுக்கு பதில் வேணுமேனு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு தியானாவஸ்தராக அமர்ந்திருந்தார். அப்பொழுது நஹி ரே நஹி சங்கா, பிரம்மேந்திராள் அவருடைய சங்கைக்கு கீர்த்தன வாயிலாக பதில் சொல்றார். நஹி ரே நஹி சங்கா காச்சின், நஹி ரே நஹி சங்கா காச்சின், நஹி ரே நஹி சங்கா அஜமக்ஷரம் அத்வைதமனந்தம், அஜம் அக்ஷரம் அத்வைதம் அனந்தம், அத்வைதம் அனந்தம்
ध्यायन्ति ब्रह्मपरं शान्तम् अजमक्षरमद्वैतमनन्तं ध्यायन्ति ब्रह्मपरं शान्तं नहि रे नहि शङ्का काचिन्नहि रे नहि शङ्का ये त्यजन्ति बहुतर परितापं ये त्यजन्ति बहुतर परितापं ये भजन्ति सच्चित् सुखरूपं ये भजन्ति सच्चित् सुखरूपं परमहंस गुरु भणितं गीतं नहि रे नहि शङ्का काचित् नहि रे नहि शङ्का. எதற்காக இந்த சங்கா பயம்? எதுவுமே இல்லையே அதுல. காச்சித் சங்கா, எந்த ஒரு அச்சமும் பயமும் தேவையில்லையே. பிறப்பில்லாததும் அழிவில்லாததும் தன்னில் அன்றி மற்றொன்று ஒன்றும் இல்லாததும் அனந்தமான சாந்தஸ்வரூபமான பரபிரம்மத்தை எவர்கள் தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு யாதொரு சங்கையும் இல்லையே. பகுதர பரிதாபம், பற்பல துன்பங்களையும் எவர்கள் விட்டு விடுகிறார்களோ, எவர்கள் சச்சித் சுக ஆனந்த ஸ்வரூபனான பரபிரம்மத்தை பக்தியோடு பஜிக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான சம்சயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லையே. வேத பொருளால் நிரம்பியதும் பரமஹம்ச குருவினால் சொல்லப்பட்டதுமான இப்பாடலை எவர்கள் வாசிக்கிறார்களோ, எவர்கள் பாடுகிறார்களோ, பிரேமையோடு எவர்கள் ஸ்மரிக்கிறார்களோ அவர்களுக்கு யாதொரு சம்சயம் என்றும் வராது என்பதாக அந்த யோகீஸ்வரருக்கு இந்த கீர்த்தனையின் வாயிலாக பதில் இருக்கிறார். இவ்விதமாக பிரம்மேந்திராவுடைய புகழ் திக்கெங்கும் பரவ அநேக மகனீயர்கள், அநேக தபஸ்விகள், அநேக யோகிகள், அநேக சித்த புருஷர்கள்லாம் இவருடைய சம்சர்க்கத்தை ரமித்தின்றிருக்கிறதே. சாதாரண ஜனங்களும் பாமர ஜனங்களும் இவருடைய கட்டாட்சத்துக்கு ஆளாகி உத்தாரணமானார்கள். அநேக கோவில்களில் இவருடைய திருப்பணி, இவர் கையினால் எழுதப்பட்ட யந்திரங்கள், இவருடைய ஆகையினால சில விஷயங்கள் நடந்து தேவதா சாநித்தியத்தோடு அன்றும் இன்றும் என்றும் விளங்குகின்றது. தன்னுடைய ஜீவசமாதி ஆவதற்கு நெரூரை தேர்ந்தெடுத்தார். அதுக்கு சில நாட்கள் முன்னாடியிலேருந்தே எப்பவும் போல சமாதிஸ்தராகவே இருந்தார். உணவு அறவே துறந்து விட்டார். உறக்கம்ன்றதே இல்லவே இல்லை. வெறும் கட்டை போல இருந்துட்டு இருந்தார். அப்படி இருந்தவரை பார்க்கறது ஜனங்கள் எல்லாம் நிறைய கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சா. கல்லு கட்டை மனிதர் புல்லு பூண்டு பாக்கும் இடமெல்லாம் நீக்கமர பரபிரம்மஸ்வரூபத்தையே கண்டு ரமித்திருந்தார். இப்படி இருந்தவர் நெரூர்ல இருக்கிற சிவாலயத்தையே தான் தேர்ந்தெடுத்தார். அந்த சிவாலயத்துக்கு பின்புறம் காசி விஸ்வநாதர் கோவில், அதுக்கு சன்னதிக்கு பின்புறம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தையே தான் சமாதிஸ்தரா ஆக போறேன் அப்படின்னு தனக்கு நெருங்கின உத்தமமான பக்தர்கள் எல்லாருக்கும் கனவுல வந்து சொல்ல, அவர்கள் எல்லாம் அந்த உச்சிதமான ஆணி சுக்லபக்ஷ தசமி அன்னைக்கு சேர்ந்துட்டா. புதுக்கோட்டை மகாராஜா ஆட்களை விட்டு அந்த இடத்த வந்து சமாதிக்கு உண்டான ஸ்தலத்தை குறித்து ஒரு பள்ளம் பண்ண, அவர் சொன்னபடி சகல வஸ்துக்களும் சேர அன்னைக்கு கார்த்தால எல்லாரையும் பார்த்து சிரித்த வண்ணமே பத்மாசனத்துல உள்ள போய் அமர்ந்தார். கண்ண மூடி தீர்க்கமான தியானத்துல ஆழ்ந்த அவரை கிரமேண எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறதே அழகாக அதுல போய் அமர்ந்தார். பொழுது அங்கு ஒரு பக்தர் வந்து சேர்ந்தார். சதாத்மனிலீன ஹிருத் சகல வேத சாஸ்திரவித் சரித்தட விஹார கிருத் சகலலோக ஹிருத்தாபஹிருத் சதாசிவ பதம்புஜ பிரணதலோகலப்ய பிரபோ சதாசிவயதே சதா மயி கிருபாம் அபாரம் குரு. அவரை தேடி ஓடி வந்தவருக்கு அவர் சமாதிஸ்தராக பத்மாசனஸ்தல யோக பீட்டத்தில் அமர்ந்திருக்கிற காட்சி பார்த்தார். நீ பாத தர்ஷனமு நிகில பாப கர்ஷனமு, நீ பாத தர்ஷனமு நிகில பாப கர்ஷனமு, நீ பாத
దర్శనము శ్రీ పార్వతీ శాంత శ్రీ పార్వతీ శాంతసి సదాశివ బ్రహ్మేంద్ర శ్రీ పార్వతీ శాంత సదాశివ బ్రహ్మేంద్రణి పాదదర్శనము నిఖిల పాపకర్షణము నీ పాద దర్శనము మలయ మారుతాలోలమా కందవనములోన మలయ మారుతాలోలమా కందవనములోన వెలయు శ్రీధరు మూలమూన మెరయునాద బ్రహ్మమా వెలయు శ్రీధరు మూలమూన మెరయునాద బ్రహ్మమా తొలిదేసిన సుకృత ఫలము తొలిదేసిన పూజా ఫలము దొరకినావు విడువజాల తొలిదేసిన సుకృత ఫలము దొరకినావు విడువజాల నెలకొనరా మీ సుకృష్ణ నెలకొనరా మీ సుకృష్ణ హృదయదహర నిలయదయని పాదదర్శనము నిఖిల పాపకర్షణము నీ పాద தரிசனமோ. தன்னுடைய தாபத்தை இந்த கீர்த்தனை வாயிலாக சமர்ப்பிக்கிறார். சத்குருநாத சதாசிவேந்திர சஜ்ஜன வினுதா மம் பாஹி நிரூர நிலய நிருபமசூர நிர்வாணதாயக மம சரணம். தேஹோ நாஹம் ஜீவோ நாஹம் பிரத்யக பின்ன பிரம்மைவாஹம் परमात्मां परिपूर्णोऽहं आनन्दोऽहं ब्रह्मैवाहम् अखण्ड गुरुवरमद्वयमाश्रय आनन्दं ब्रह्मानन्दम् आनन्दं ब्रह्मानन्दम् ஆனந்தம் ஞானானந்தம் என்பதாக எல்லாருமா நாமாவளி பண்ணி கூட கூடையா மலமலையா ரொம்ப ஜாதி புஷ்பங்கள்லாம் வந்து சேர்ந்திருக்கு. புதுக்கோட்டை ராஜாவும் ராமநாதபுர ராஜாவும் வித்வான்களும் மகனியர்களும் தபஸ்விகளும் எல்லாருமாக புஷ்பத்தை கை நிறைய அவர் சிரசில வருஷிச்சு எல்லாருமாக பிரதட்சண நமஸ்காரம் பண்ண எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறதே சமாதி ஸ்தலம் எழும்பித்து அவர் சொன்னார், ஒரு பிராமணர் காசியிலேருந்து வருவார், அவருடைய கையினால் எடுத்து வரப்பட்ட லிங்கத்தை பானலிங்கத்தை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு ராஜாவுக்கு சொப்னமாக அவ்வாறே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அவர் சமாதிஸ்திர ஆன ஆனி சுக்ல தசமிக்கு 10ஆம் நாள் அந்த இடத்துல ஒரு பில்வ மரம் முளைச்சது. அவருடைய சமாதிக்கு அது ஆதிசேஷன் கொடைப்பிரிப்பது போல் அன்றும் இன்றும் என்றும் மகத்தான சாநித்திய பரிதராக வேண்டுவர்களுக்கெல்லாம் வேண்டும் கல்பக விருட்சமாக அவர் சமாதிஸ்தராக இருந்து அருள் பிரகாசத்தை வழங்கின்றிருக்கார். நம்முடைய பாரத தேசமே அநேக மகனீயர்கள் சாதுக்கள் சித்த புருஷர்கள் எல்லாரும் சமாதிஸ்தராக இருந்து அங்கங்கே திக்கென்றும் திக்கஜங்களாக இருந்து நம்மளை எல்லாம் பக்தர்களாக ஆஸ்திகர்களாக சனாதன மனத்தில் என்றும் வேரூன்றிய மனதை உடையவர்களாக இருக்கும்படியாக அவர்கள் செய்வதனாலேயே என்னவோ நம்ம நாட்டுல அச்சுததாசர்னு ஒரு சுவாமிகள் கண்ணமங்கலம்ன்ற இடத்துல வெள்ளூர் கிட்ட சமாதிஸ்தராக இருக்கார். ரகோத்தம சுவாமிகள் திருக்கோவிலூர்ல, ஞானானந்தகிரி சுவாமிகள் திருக்கோவிலூர்ல, சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில ரமண மகர்ஷியோடு கூட இருந்திருக்கார். அருணகிரிநாதரும் அவ்வாறே, ஈசான்ய ஞான தேசிகரும் திருவண்ணாமலை, குகை நம சிவாயர் நிர்வாண தேசிக சன்னியாசி சுவாமிகள் அவர் தவலப்பட்டின்னு ஆத்தூர் பக்கத்துல இருக்கார். அருந்ததி சிவாச்சாரியார் திருத்துறையூர்ல இருக்கார். வடவாம்பலத்துல ஆத்மபோதேந்திராள் பகவன்னாம போதேந்திராளுடைய குருநாதர். பகவன்னாம போதேந்திராள் கும்போணம் அருகில இருக்க கோவிந்தபுரத்துல. பூண்டி மகான் ஆற்று சுவாமிகள்னு சொல்வா. பூண்டின்னு வெள்ளூர் பக்கத்துல. விட்டோபா சுவாமிகள் போலூர்ல. வெட்டிவேல் சுவாமிகள் அதிமூர்னு போலூர் பக்கத்திலே. தோபா சுவாமிகள்னு ஒருத்தர் வெள்ளூர் சைதாப்பேட்டையிலையும், பட்டினத்தார் திருவத்தியூர்லும், குன்னக்குடி மகான் சாஹிப்ன்ற ஒரு மகாத்மா பிச்சாண்டி தெருல செட்டியார் ராயபுரத்திலையும், பாம்பன் சுவாமிகள் திருவான்மியூர்லையும், மாயம்மா
சேலம் பக்கத்திலையும் கோரக்கர் அப்படிங்கிற ஒரு சித்த புருஷர், வடக்கு பொய்கை நல்லூர்னு நாகப்பட்டினம் பக்கத்திலையும், தன்வந்திரி சுவாமிகள் வைத்தீஸ்வரன் கோவிலையும், காளி சிற்றம்பல நடிகள் சித்தர்காடு மாயவரத்திலையும், ஆலந்துரை அப்பர் அப்படின்ற மகான் சித்தர்காடு மாயவரத்திலையும், குடம்பை சித்தர் மாயவரத்திலையும், கதிராமங்கல சுவாமிகள் சீர்காழியிலும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஓங்கூரிலும், எல்லப்ப சுவாமிகள் பெருக்கருணை அப்படின்னு அச்சிறுப்பாக்கம் அருகிலும், பதஞ்சலியார் ராமேஸ்வரத்திலும், வியாகிரபாதர் சிதம்பரத்திலும், திருப்பாட்டூர்னு திருச்சி பக்கத்துல கஷேத்திரத்திலும், காலமுனின்ற மகனியர் ஆதி நந்தீஸ்வரன் சொல்வா அவர் திருவாரூரிலும், தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலும், பத்ரகிரியார் திருவிடைமருதூரிலும், கல்பட்டையா வடலூர்லையும், ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமிகள் பர்வதமலை போலூர் பக்கத்திலையும், ராமலிங்க சுவாமிகள் மேட்டுக்குப்பம் வடலூர்லையும், ஸ்ரீ ராமசுவாமி சித்தர் வள்ளலார் நகர் வடலூர்லையும், ஹத்திரம் பாபாஜிங்கிறவர் திருமலை பாபநாசத்திலையும், மௌனகுரு சுவாமிகள் தங்கால் வெள்ளூர் பக்கத்திலையும், ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் திருவாமாத்தூர் நம்ம பரனூர் முகையூர் பக்கத்திலையும், திருத்தங்கால் வள்ளிமலையிலும், வள்ளிமலை சுவாமிகள் வள்ளிமலையிலும், திருப்புகழ் சிதானந்தநாத சுவாமிகள் வள்ளிமலையிலும், எட்டுக்கால் மண்டப சித்தர்ன்றவர் வள்ளிமலையிலும், சிவானந்த மௌனகுரு சுவாமிகள் சாக்கோட்டை அவர் திருவள்ளத்திலையும். தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 1500 சித்த புருஷருடைய அதிஷ்டானங்கள் காண கிடைக்கின்றன. அது தவிர மடாதிபதிகள் பரம்பராகதமான சந்நியாச மார்க்கத்துல துறவரத்துல உயர்ந்த பரிவிராஜக வரியர்களாக இருந்த மகனியர்களுடைய அதிஷ்டானங்கள் அங்கங்கே அந்தந்த மடங்கள்ல காண கிடைக்கிறது. நான் ஒரு சில பேரை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கேன். அளவு கடந்த அபாரமான கிருபையினால அவர்கள் தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னையை சுற்றியே கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேர் மகான்களுடைய அதிஷ்டானங்கள் காண கிடைக்கின்றன. திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்துல ரொம்ப அழகாக மணியர்களை பத்தி நிறைய சொல்றார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. குருநாதன் கிருபையினால நமக்கு எந்த ஒரு மந்திரோபதேசம் கிடைச்சிருக்கோ, அது பகவன் நாமமே ஆகட்டும், பகவத் விஷயமான மந்திரமே ஆகட்டும், மந்திரம் சொன்னால் மனமது செம்மையாகும். அப்பேற்பட்ட செம்மையான மனதில் மனிதர்களுடைய கிருபை என்னும் மகத்தான விதை நமக்கு ஊன்றப்படும். பூமி சுத்திகரி ஞான பீஜ பேரிங்கிற துக்காராம். மனமது செம்மையானால் மந்திர செப்பிடவும் வேண்டாம்னு பின்னாடி சொல்ல போறார். அப்பேற்பட்டவர் மகான்களுடைய சித்த ஸ்தலங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். அவர் சொல்றார், பல்வேறு ஆலயங்களை தேடி தேடி ஓடுறதுக்கு பதில ஒரு மகனியர்களுடைய அதிஷ்டானங்களை சேவிக்கிறதும் அங்கு போய் கைங்கரியம் பண்றதும், நம்மளால இயன்ற பொருள் உதவி, சரீர ஒத்தாசை, உற்சவாதி காலங்கள்ல என்ன முடியுமோ அதெல்லாம் கைங்கரியம் பண்ணினா அது உழவார பணிக்கு சமம். உழவார பணி பண்ணினா இப்படி பரமசிவன் சந்தோஷப்படுவாரோ அது போல மகான்களுடைய அதிஷ்டானத்துக்கு எந்த விதமாகவும் நம்ம ஒத்தாசை பண்ணணும். மனசா வாஜா கர்மனா அவர்கள் நினைவிலே ஊறி வாழ்ந்தால் அது உயர்ந்ததான தவம். அப்படி இயலாது இந்த காலத்துலன்றதுனால மகனியர்களுடைய அதிஷ்டானத்துக்கு ஏதாவது ஒரு திருப்பணி அவ்வப்பொழுது செஞ்சுன்னு வந்தால் நம்ம குலம் அவர்களுடைய கிருபா கட்டாட்சத்துக்கு ஆட்பட்டு கோவிந்த புஜகுப்தாயாம்ன்ற ஒரு பரிஸ்திதி போல குருநாதனுடைய நீண்ட தோள்களுக்கு நடுவுல நாம் அகப்பட்டு எங்கினி செல்வது இனியேன்னு அவர் நம்மளை கேட்கும்படியான ஒரு உயர்நிலை நமக்கு கிடைக்கும் என்பது ராயருடைய அஷ்ட திக்கஜங்களான 8 தாசர்கள்ல விஜய விட்டல தாசர்னு ஒரு மகாத். நின்ன நானு ಬಿಡುವನಲ್ಲ ಎನ್ನ ನೀನು ಬಿಡಲು ಬಲ್ಲಿ ಪನ್ನಗಶಯನ ವಿಜಯ ವಿಠಲ ಕೇಳೋ ನಿನ್ನ ಭಕ್ತರ ಸೊಲ್ಲ ಸದಾ ಎನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡು ಶ್ರೀಹರೇ ಸದಾ ಎನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡು ಶ್ರೀಹರೇ. ரொம்ப பெரியவாழ்லாம் சொன்ன வாக்கு. இப்படி மகனியர்கள் எல்லாரும் பாரதம் பூரா குறிப்பா தமிழ்நாட்டுல திக்கெட்டும் வியாபிச்சு நம்மளுடைய மனசையெல்லாம் கொள்ளை கொள்பவர்களாக சனாதன தர்மத்தை விட்டு எப்பேற்பட்ட பரிஸ்திதியில் நாம் இன்று இருக்கோம். மகான்கள் மகனியர்களுடைய சித்த ஸ்தலங்களை சமாதி ஸ்தலங்களை தரிசனம் பண்ணினாலே நமக்கு சகல விதமான அரிஷ்டங்களும் போகும், சகல விதமான கஷ்டங்களும் போய் மனசாந்தி ஏற்பட்டு மனசு குதூகலமாக அவர்களுடைய சரணார விந்தங்களை அனன்ய பக்தி பெற்று உயவும். இதை விட ஒரு இப்ப இருக்கிற பரிஸ்திதிக்கு உயர்ந்ததான வேற ஒரு மார்க்கம் இல்லை. அவர்கள் சொன்ன வழியில லவலேசமான ஒரு அடி எடுத்து வச்சா அவர்களுடைய கிருபாவசாத்தினால 10 அடி அவளை நோக்கி நாம செல்றதுக்கு அவர்களே வழிவகுப்பார்கள் என்பது
பரமசத்தியம். நினைத்ததெல்லாம் நடக்கும். ஸ்மரண மாத்திரேன அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் என்பது மகனியர்களுடைய வாக்கு. நிதர்சனமான உண்மை. அனுபவத்தினால தெரிந்து தெளிந்து அவருடைய திருவடியில அனன்யமான பக்தி ஒரு லவலேசமாகவும் ஏற்பட்டால் இந்த ஜென்மம் கிருத்தார்த்தமாகும் என்பது நம்மளுடைய பிரார்த்தனை. நெரூர்ல மட்டும் இல்ல, மானாமதுரை, கராச்சி முதலான பல்வேறு இடங்கள்ல, பூரி, ஜெகநாத கஷேத்திரம், காஷி, எல்லா இடத்திலையும் அவர் சமாதிஸ்தராக இருக்கார்ன்றது பல மகனியர்களுடைய அனுபவம். அப்பேற்பட்ட சதாசிவ பிரம்மத்தை ஸ்மரித்ததினால் நம்மளுடைய ஜென்மம் கிருதார்த்தமாச்சு என்பதாக அவருடைய திருவடியில நம்மளுடைய யதாமதி யதாசக்தி வர்ணிக்கவே இல்லாத அவருடைய அபாரமான மகிமையை ஒரு லவலேசம் ஸ்மரித்தோம். பீட்டாதிபதியாக தர்ம சாம்ராஜ்யத்தை நிறுவி அன்றும் இன்றும் நமக்கு பாரண தத்துவமாக இருக்கின்ற சிம்ம பாரதி தீர்த்தர் என்ற மகா தபஸ்வி பல சம்சயங்களிலிருந்து தான் விடுபட வேண்டும் என்று இந்த ஞான சம்சயத்தை யாரிடம் சென்று யாச்சிப்போம், ஞானபக்ஷை யாரிடம் யாச்சிப்போம் என்று நினைக்கையிலே யாதிர்ச்சிகமாக பர்யட்டனம் செய்து ராமேஸ்வரத்திலிருந்து திரும்பும் பொழுது நெரூர் வழியாக வருகின்றார். அப்பொழுது அங்கு ஒரு மண்டல காலம் தங்கியிருந்து தியான அவஸ்த நிலையிலே அவருக்கு பல்வேறு சம்சயங்களை அவர் நிவர்த்தி செய்தார் என்ற சரித்திரம். அவர் ஏகப்பட்ட ஸ்லோகங்களை ஆச்சாரியவரியனான சதாசிவ பிரம்மேந்திரால் மீது செய்திருக்கின்றார். சித்தேஸ்வராய புத்தேஹே சுத்த பிரதபாத பத்மநமனாய பக்தௌகமோசனாய பிரணதிம் குர்மஹ சதாசிவேந்திராய. சித்தேஸ்வரராக இருந்து புத்தி தத்துவத்திலே சுத்த ஞானத்தை தரக்கூடிய திருவடி கமலத்தை நம் மனதிலே பதித்து பக்தர்களின் ஓகமாகிய கூட்டமாகிய அவர்களின் பந்தத்தை போக்கியடிக்கின்ற அந்த ஸ்ரீபாத சரணாளுக்கு நமஸ்கரிக்கின்றேன். புரதோ பவது கிருபாப்திஹி புரவைரி நிமிஷ்டமானசோயம் பரமசிவேந்திரகரம்புஜ சஞ்சாதோ யஹ சதாசிவேந்திரோ மேயே. என் முன்னால் இந்த கருணைக்கடல் தோன்றட்டும். எவர் புறவைரியான பரமசிவனை மனதிலே தரித்தவராக அவராகவே ஆகிவிட்ட அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமான அந்த சதாசிவேந்திரன் என் முன்னே தோன்றி அருளட்டும். மூகோபி யத் கிருபாலேஷ லோகோத்தர கீர்த்திராசு ஜாயதே அத்புத சரிதாயாஸ்மை பிரணதிம் குர்மஹ சதாசிவேந்திராய சதாசிவேந்திராய. அமூகலோக சுலபமான ராமநாமத்தை கூட சொல்ல இயலாத ஒரு வாய்த்திறக்க இயலாத ஒரு ஊமை எவருடைய கிருப விசேஷத்தினாலே உலகத்திலே பெரும் புகழை எட்டிய மகாகவியாக ஆனானோ. அற்புதமான லீலைகள் நிறைந்த அவருடைய சரிதம் உடைய அந்த சாஸ்வ பிரம்மேந்திரருக்கு நமஸ்கரிக்கின்றேன் என்று எண்ணற்ற சுகங்களின் வாயிலாக அவரை கொண்டாடி மகிழ்கின்றார். எவ்வளவு சொன்னாலும் அவருடைய பெருமைதான், அவருடைய அருமைதான். அவருடைய ஞான பிராச்சுரியம் ஈடு இணை இல்லாதது. அவருடைய மூகத்துவம் உலகத்திற்கே ஞானப்பிரதமானது. அவருடைய மௌனத்துவம் உலகத்திற்கே தியானப்பிரதமானது. அவருடைய உயர்ந்ததான கிருதிகள் மனதிலே பொன்னெடுத்தினால் பொறிக்க வேண்டிய கிருதிகள் வாயிலே அதை பாடி பாடி நாத்தழும் பேரும் நாள் எந்நாள் என்று அவரையே பிரார்த்திக்க வேண்டும். பிரம்மைவாகம் கிள சத்குரு கிருபையா பிரம்மைவாகம் கிள என்று கூறியவரும் சாதுக்கள் விஷயத்திலே சமதம கருணா சம்பூர்ணானாம் சாது சமாகம சங்கீர்ணானாம் சிந்தான அஸ்தி கிள தேஷாம் என்று கூறியவரும் ராமகிருஷ்ணாதிகளை பாடியும் பல்வேறு அத்வைத பரமான கீர்த்தனங்களையும் பாடி நம் மனதை
கொள்ளை கொண்ட அந்த பரமாத்ம வஸ்து என்றும் நம் வாக்கிலும் மனதிலும் சித்தத்திலும் இருந்து ஏதாவது ஒரு ரூபமாக கைங்கரிய பாக்கியத்தை அவர் வர்ஷிக்க வேண்டும். அவருடைய கிருபா பிரவாகம் இதை கேட்பவர் அனைவருடைய மனத்திலும் சகல காமனைகளையும் அபிஷ்டங்களையும் வர்ஷிக்கட்டும் என்று பிரார்த்தனையோடு நமஸ்கரிக்கின்றோம். सकल देव रूपिणे सकल तत्व रूपिणे सकल देव रूपिणे सकल तत्व रूपिणे दहराकाशस्थ शिवय स्वरूपिणे दहराकारस्थ शिव स्वरूपिणे शिवज्ञानदायिने शिवाभिन्नरूपिणे शिवज्ञानदायिने शिवाभिन्नरूपिणे गुरुवर्यस्वरूपिणे सदाशिवाय ते नमः. गुरुवर्यस्वरूपिणे सदाशिवाय मङ्गलम्. सदाशिवाय मङ्गलो. सद्गुरु सदाशिव ब्रह्मेन्द्रुनि की जय.